எல்லாருக்கும் வணக்கங்க. காரமடை அரங்கநாதர் கோயிலுக்கு தான் நேற்று போயிருந்தோம். புரட்டாசி 1 அப்படிங்கிறதுனால. புரட்டாசி சனிக்கிழமையில இங்கே ரொம்பவே விசேஷமாக இருக்குங்க. புரட்டாசி சனிக்கிழமை ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால புரட்டாசி 1ஆம் தேதியே பெருமாளை கும்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வந்தோம். ஏகாதசியும் கூடங்க. அதனால ரொம்ப திருப்தியாக பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். கோயம்புத்தூர்ல நிறைய பழமையான ரொம்ப புகழ்பெற்ற கோயில் இருக்குது. அந்த கோயில்ல பெருமாளுக்கு அமைஞ்ச இந்த காரமடை அரங்கநாதர் கோயில் ஒண்ணுங்க. கிட்டத்தட்ட 1600 வருஷம் பழமையான திருக்கோயிலுங்க. இங்க என்ன தனிச்சிறப்பு அப்படின்னா, பெருமாள் சுயம்புவா இருக்காருங்க. சுயம்புவா உருவான பெருமாள் பார்த்தீங்கன்னா சதுர வடிவத்தில் இருக்கிறாரு. பார்க்கும் போதே அவ்வளோ ஒரு மெய்சிலிர்ப்பா இருக்குங்க. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா தலவிருட்சமாக கார மரம் இருக்குது. அந்த கார மரத்தில் நாம் இந்த கோயிலில் குழந்தை வரத்துக்காக வேண்டுதல் பண்ணிட்டு அந்த கார மரத்தில் தொட்டில் கட்டிட்டு போனால் குழந்தை கிடைக்கும் அப்படின்னு நிறையா பேர் நம்பி அந்த வழிபாடை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் திருமண தடை இருக்கிறவங்க இந்த பெருமாள் கிட்ட ஜாதகத்தை வச்சு வழிபாடு பண்ணி இந்த கார மரத்தில் மஞ்சள் கயிறு கட்டிட்டு போனால் திருமண தடையெல்லாம் நீங்கி திருமணம் நல்லபடியாக நடக்கும்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா மாசி பௌர்ணமிக்கு தேரோட்டம் நடக்குங்க. ரொம்ப விமர்சையாக பண்ணுவாங்க. கோயம்புத்தூரே களை கட்டுற அளவுக்கு காரமடை தேர் அவ்வளோ விமர்சையாக நடக்குமுங்க. நல்ல தரிசனம் பார்த்துட்டு சாமி பிரசாதமாக புளியோதரை வாங்கி சாப்பிட்டோங்க.